சாமி நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா பிராக்டிக்கலா பார்க்கும்போது இந்த உலகம் இப்படி இருக்கே, அப்படி இருக்கே, அப்படி இருக்கேன்னா, அந்த ஒரு குழந்தைக்கு வந்து அது சொல்லும்போது அது எவ்வளவு சந்தோஷப்பட்டு பிராக்டிக்கலா அவங்க 3 பேர் இருந்திருப்பாங்க. அது வந்து வாயில்லாதவங்களுக்கு எப்படி சமைச்சிருப்பாங்கன்னு. ஆனா நம்ம கொஞ்சம் சூட்சமமான கொஞ்சம் அறிவை பயன்படுத்தும் போது அந்த கதையே வந்து ஒரு பொய்யா தெரியிற மாதிரி, நம்ம கொஞ்சம் சூட்சம அறிவை பயன்படுத்தும் போது இந்த மனம் வந்து எப்படி இந்த பொய்யான விஷயத்தை வந்து நமக்கு உண்மையாக காட்டுகிறது என்ற சத்தியம் நமக்கு புரியும். இந்த மனம்தான் வந்து காலப்போக்கிலே சரீரத்தை எடுக்கிறது, சரீரத்தை எடுத்து சரீரத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகி தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுகிறது இந்த உடம்பு மூலியமா. உடம்புங்கிறது ஒரு கருவிதான், அதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. உடம்பை இயக்குவது எதுன்னா மனசுதான். ஏன்னா நம்ம வீட்டுல உடம்பு சரியாம இருக்கும்போது யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு பிடிக்காதவங்க வந்துட்டாங்கன்னா நீங்க எந்திரிச்சு ஏதாவது ஒரு தண்ணியாச்சும் எடுத்து கொடுப்பீங்களா? கண்டிப்பா எந்திரிக்கவே மாட்டோம், அப்படியே இருந்த இடத்துல படுத்து கிடப்போம். இதே உங்களுக்கு பிடிச்சவங்க யாரா வராங்கன்னு வச்சுங்க, உடம்பே சரியில்லாம இருந்தா கூட எந்திரிச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒரு டீ காஃபி போட்டு கொடுக்கலாம்னு தோணும். அப்ப அந்த உடலை இயக்குவது எது? சரீரத்தை இயக்குவது எது? நம் மனதிலே இருக்கக்கூடிய அந்த ஆசைகள், இச்சைகள், மனம் எதை வந்து இச்சைப்பட்டு ஆசைப்பட்டு அதை உந்துகிறதோ அதுக்கேற்றாற் போல் இந்த உடல் இயங்குகிறது. அது எவ்வளவு தூரத்துக்குனாலும் இந்த மனம் அதுக்கு என்ன பண்ணும்? சில பேர் நைட்டா உட்காந்து இந்த கிரிக்கெட் பாக்குறவங்க எல்லாம் இருப்பாங்க. ஏன்னா என்னது மேட்ச் பார்த்தாகணும். அந்த ஒரு எண்ணம் என்ன பண்ணுதுன்னா கண்ணு வலிக்கும், உடம்பு வலிக்கும், ஆனா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சோ இப்ப இந்த உடம்புங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கருவி. அது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மனம் தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த மனதை வந்து நாம பூரணம் செய்து விட்டால், மனதை வந்து நாம வந்து முழுமை தன்மையை அடைந்து விட்டோம்னா போதுமே தவிர வேற ஒண்ணுமே தேவையில்லை. அதுதான் ஞானம், அதுதான் முக்தி, அதுதான் மோட்சம். ஏன்னா நம்ம ஆத்மால பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆத்மா ஆத்மஸ்வரூபமாவே இருக்குது, எப்பவும் அதோட சொரூபத்திலே தான் இருக்குது. அதுல நம்ம ஒர்க் பண்ணவும் முடியாது, ஒர்க் பண்றதுக்கும் ஒண்ணும் கிடையாது. அதுல நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம மனசுதான். இந்த மனசுலதான் எல்லா ஒர்க்கும் பண்ண முடியும். அதுதான் பூரணமடையும். பூரணமடையும் போது அது ஆன்மாவோட கரைஞ்சிரும். அப்ப அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லாத ஒரு நிலைக்கு சென்று விடும். அப்ப நம்ம வந்து போய் நான் வந்து ஆத்மாவை உணர்றேன்னா ஆத்மா ஆத்மாவாவே தான் இருக்குது. நம்ம மனதை வந்து சுத்தப்படுத்துகிறோம், மனதை வந்து பூரண நிலைக்கு எடுத்துட்டு வருகின்றோம், மனதில் இருக்கக்கூடிய குறை நிறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்கின்றோம், அதுல இருக்க வாசனைகள் எல்லாம் கரைக்கின்றோம், தமோ குணத்தை ரஜோகுணத்தை நிவர்த்தி செய்து சத்துவகுணத்திலே நாம் மேல் நோக்கி இருக்கும் பொழுது நாம் ஒரு நேரத்திலே அதுவாகவே மாறிவிடுகின்றோம். அதற்கு பேர் தான் தத்துவமசி. நான் அதுவாகவே இருக்கின்றேன், தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லக்கூடியது அதுதான். நல்லது.